ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள பல பேர்த்துக்கு நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். பட் நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை யாருக்கும், அவங்க எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா யாருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்கள விட ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக தள்ளப்படுவோம். அப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணோமோ அவங்க மட்டும் இல்லை, வேறு யாரோட ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுவோம். அப்படி நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தினால என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 28, 2024 நான் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்டேருந்து எனக்கு ஒரு கால் வருது, அர்ஜென்ட்டாக 10,000 rupees கேஷ் வேணும்டா, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுன்ட்டு. பட் அந்த டைமில் சுத்தமாக என் கையில் கேஷே இல்லை. ஆனால் என்கிட்ட வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன். பட் அந்த பையன் கேட்ட டைமில் வந்து 10,000க்கு உண்டான பேலன்ஸ் வந்து கிரெடிட் கார்டில் இல்லை. அந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் நிறையா இருந்ததுனால அந்த கிரெடிட் கார்டோட மேக்ஸிமம் லிமிட் வந்து நான் ஸ்வைப் பண்ணிட்டேன். ஸோ 10,000 என்னால் அந்த கார்டை வச்சு எடுக்க முடியாது. ஸோ அந்த பையன்ட்ட வந்து இந்த டைமில் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதுடா, கொஞ்சம் வெளியில் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அந்த பையன் அவனோட சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. என்னென்னா, பேங்க்கில் வீட்டு பத்திரத்தை வச்சு லோன் வாங்கியிருக்காப்புல. லாஸ்ட்டு ஒரு 2-3 months வந்து இஎம்ஐ பே பண்ணல. இந்த மந்த் வந்து இஎம்ஐ பே பண்ணலன்னா பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்துடும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்லேருந்து நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சா ரொம்ப சங்கடமாக போயிருண்டா, கொஞ்சம் வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் கேட்ட இடத்துல எங்கேயுமே எனக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கல, ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் அந்த பையனே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, உன்னோட கிரெடிட் கார்டு வச்சு ஏதாச்சும் எடுத்து கொடுறா, நான் வந்து கரெக்டான டைமில் பே பண்ணிடுறேன். இந்த கிரெடிட் கார்டோட விஷயம் வந்து அந்த பையனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா என்னோடய கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணதும் அந்த பையன் தான். ஈவன் 1 lakh வரைக்குமே கிரெடிட் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணிவிட்டு கரெக்டான டயத்தில் வந்து பே பண்ணிடுவார். ஸோ அதிலலாம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பட் அந்த டைமில் வந்து கிரெடிட் கார்டில் லிமிட் இல்லாதனால என்னால் கொடுக்க முடியல. வெளியில் கேட்ட இடத்துலையுமே வந்து ஒரு சில இடத்துல கேட்ட இடத்துலையுமே அந்த டைமில் வந்து என்னால் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயம் மறுபடியும் அவன்கிட்ட சொல்லிவிட்டு கால் வந்து கட் பண்ணிட்டேன். பட் அந்த பையன் விடவே இல்லை. தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, எனக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, அப்புறம் இந்த ப்ளீஸ் ஹெல்ப் மீங்கிற எமோஜி, இது எல்லாமே வந்து தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கவும் எனக்கே ஒரு டைமில் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. நானே கால் பண்ணிவிட்டு, என்கிட்ட சுத்தமாக கேஷ் இல்லைடா, வர February 2 வந்து கிரெடிட் கார்டு பில் கட்டணும், எனக்கு கிரெடிட் கார்டு பில் மட்டுமே வந்து 80,000 ரூபாய்க்கு மேலே கிரெடிட் கார்டு பில் இருக்குது, ஸோ அதை கட்டுறதுக்கு தாண்டா என்கிட்ட 80,000 கேஷ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இது சொன்ன அடுத்த செகண்டில் வந்து அந்த பையன் கேட்டது, எப்போ இந்த பில்லு கட்டணும்னு சொன்னோன்னா February 2 கட்டணும்டா அப்படின்னா. இது நான் சொல்கிறது என்றைக்கு, January 28. அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுறா, January 31 வந்து நான் 10,000 கேஷ் கொடுத்துட்றேன், அதுக்குள்ளே நான் கேட்ட இடத்துல அமௌண்ட் வந்துடும், அந்த மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாப்புல. பட் ஸ்டார்டிங்கில் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் தொடர்ந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நமக்கே வந்து நம்ம ஃப்ரெண்டை ரொம்ப கிஞ்ச விட்றோமோங்கிற கில்ட்டினஸ் வந்து எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. சரி, ஓகே, 10,000 வந்து அந்த பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், 31 கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில். யூஸ்வலாக இந்த மாதிரி ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி அமௌண்ட் நம்ம கொடுத்து பழக்கமே கிடையாது. பட் இந்த பையன் வந்து அடிக்கடி நம்மள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு கரெக்டான டைமில் பே பண்ணதுனால ஒரு நம்பிக்கையில் நம்ம கொடுத்துட்டோம். January 31 வந்து வந்துச்சு. அன்றைக்கி நான் அந்த பையனுக்கு கால் பண்ணுறேன், மார்னிங் கால் பண்ணுறேன், ஈவினிங் வாங்கிக்கலாம்டா, எல்லாத்துட்டையுமே அமௌண்ட் வந்து நான் கேட்டுட்டேன், கேட்ட இடத்துல எனக்கு ஈவினிங் கிடச்சிடும், ஈவினிங் வந்து நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் ஈவினிங் கால் பண்ணுறேன், கேட்ட இடத்துல யாருமே வந்து ஃபோன் எடுக்கலடா, என்னன்னு தெரியல, நாளைக்கு நான் நேராக போய் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். சரி, ஓகே. February 1 வந்து ஃபோன்லாம் பண்ணல, நேராகவே அவனை மீட் பண்ண போயாச்சு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா போய் பார்த்தேன், அந்த ஆள் வந்து வீட்டில் இல்லை, ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, என் கையில் வந்து இப்போதைக்கு 2,000 இருக்குது, ஸோ நான் உனக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த 2,000 rupees மட்டும் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, சாரிடா கோச்சிக்காத, நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலடா, நான் நாளைக்குள்ளே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து February 2 அன்றைக்கி நான் 80,000 கட்டியே ஆகணும். ஸோ அன்றைக்கி அந்த பையனுக்கு கால் பண்ணி, அவங்கள விட்றா, வேறு யார்ட்டையாச்சும் ட்ரை பண்ணியாச்சும் எனக்கு வாங்கி கொடுறா, தேவையில்லாமல் நிறையா ஃபைன் வரும்டா கட்டலைனா அப்படின்னு சொல்கிறேன்.
இந்த இடா நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு அன்றைக்கி ஃபுல்லாகவும் அந்த பையனால் ட்ரை பண்ண முடியல. ஜனவரி 28 அந்த பையன் எனக்கு கால் பண்ணி எப்படி ஒரு டல்லான வாய்ஸில் எனக்கு ஒரு 10,000 rupees அரேஞ்ச் பண்ணி கொடுறான்னு கேட்டானோ, அதை விட பல மடங்கு டல்லான வாய்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஒரு 10,000 rupees கிடைக்குமான்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் மந்த் எண்டில் மந்த் ஸ்டார்டிங்கிறதுனால யாருக்குமே வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது. ₹1 கூட எனக்கு வெளியிலேருந்து ஒரு ஹெல்ப் கூட கிடைக்கவே இல்லை. அந்த டயத்தில் ஒரு ஃபீல் வரும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு ஃபீல். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த பையன் கொடுத்த 2,000 rupees கிரெடிட் கார்டோட மினிமம் அமௌண்ட் டியூவாக கட்டி பில்லை வந்து அடுத்த மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணோம். அதாவது மினிமம் டியூங்கிறது இந்த கிரெடிட் கார்டோட கம்ப்ளீட் பேமெண்ட்டை வந்து என்னால் இந்த மந்தில் கட்ட முடியல. ஸோ அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் கட்டி அடுத்த மந்த் டியூ டேட்டில் கட்டுறேன்னு தள்ளி போடுறதுக்கு பேர் தான் வந்து இந்த மினிமம் அமௌண்ட் டியூ. இந்த மினிமம் டியூ வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டோன்னா இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 80,000 நம்ம ஸ்வைப் பண்ணதுலேருந்து கரெக்டான டியூ டேட்டில் பே பண்ணோம்னா 80,000க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. மினிமம் டியூ கட்டி நம்ம நெக்ஸ்ட் மந்த் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூ வந்து நம்ம மிஸ் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு மந்த்துக்கு உண்டான டியூ மிஸ் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அண்டு நெக்ஸ்ட்டு மந்த்து தள்ளி போடுறாங்கல்ல அந்த ஒரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு, இது ரெண்டுமே சேர்த்து அடுத்த பில்லை ஜென்ரேட் ஆகி அந்த அமௌண்ட்டில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 14 to 53% பெர் ஆனம் இந்த கேல்குலேஷனில் வந்து எல்லா பேங்க்லேயுமே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு அந்த பேங்க்கில் வந்து 36 to 45% இந்த ரேஞ்சில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பில்லு பார்த்தீங்கன்னா 6,500 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 86,500 வந்து நின்றுச்சு. ஸோ அந்த பில்லை வந்து நான் மார்ச் 1 3 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போவும் நம்மளால் மினிமம் டியூவை கட்டி ஒரு மந்த்து தள்ளி போடலாம். பட் ஃபஸ்ட்டு டைம் நம்ம தள்ளி போடுறப்ப ₹2,000 மினிமம் டியூ வந்து சார்ஜ் பண்ணுறாங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மினிமம் டியூவோட சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹3,500 வரைக்கும் இந்த ₹86,500 நெக்ஸ்ட் மந்த் தள்ளி போடுறதுக்கு ₹3,500 வரைக்கும் நம்ம மினிமம் டியூ கட்டுற மாதிரி இருக்கும். அகைன் அந்த 3 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த பில் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து கிரெடிட் கார்டில் எப்போவுமே பண்ணக்கூடாது. ஸோ மார்ச் 1 3 கட்ட வேண்டிய இந்த டியூ அமௌண்ட்டுக்கு அந்த டேட்டுக்குள்ளேயாச்சும் அந்த பையன் அந்த அமௌண்ட்டு கொடுத்தாருன்னா கிடையாது. இன்பிட்வீனில் நிறையா வாட்டி கால் பண்ணுவேன், எப்போ கேட்டாலும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், கேட்ட இடத்துல கிடைக்கல, ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், கேட்ட இடத்துல கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியே சொல்லிவிட்டு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் வெளியில் 4 வட்டிக்கு கேஷ் வாங்கி இந்த கிரெடிட் கார்டு பில்லை க்ளோஸ் பண்ணேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 8. இப்போ வரைக்கும் அந்த பையன்ட்டேருந்து இன்னும் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரவே இல்லை. ஸ்டில் இப்போ கேட்டாலும் ரெடி ஆகிட்டு இருக்குடா, இப்போ தான் பேங்க்குக்கு போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக தந்துடுறேன், கோச்சிக்காதடா, இதே ரீசன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இந்த கிரெடிட் கார்டு பில்லை க்ளோஸ் பண்ண டேட் வந்து மார்ச் 2. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மந்த்லேயே வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால நான் பார்த்துட்டு இருந்த ஜாபை என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வீட்டோட எக்ஸ்பென்சஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஜூன் மந்தில் என்னோடய பொண்ணை ஸ்கூலில் சேர்க்குறப்ப அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அப்போவும் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தோம். பட் அந்த டைமில் கூட அந்த பையனால் வாங்கின அமௌண்ட் 10,000 வந்து கொடுக்கவே முடியல. இப்போ டோட்டலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொடுத்த 10,000 எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் வந்து 6,500. இப்போ 5 மாதமாக வந்து நம்ம வெளியில் வட்டிக்கு வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு 2,000. ஸோ அரௌண்ட் 18,500 rupees வந்து ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம மினிமம் டியூவை நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து தள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதம் தள்ளி போட்டதுக்கே 6,500 rupees வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3rd மந்த் தள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா 86,500க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த 3 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணி அடிஷ்னலாக இன்னொரு 8,000 கண்டிப்பாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 94,500 அந்த ரேஞ்சில் வந்து 3rd மந்த்லேயே வந்து நமக்கு பில்லோட அமௌண்ட் அந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 4th 5thலாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பில் வந்து கிரெடிட் கார்டில் பெண்டிங்கில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்கிற இந்த கேல்குலேட் பண்ணி சொல்கிறது வந்து லோ லெவலில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆக்சுவல் சார்ஜ் நீங்கள் அதில் ஃபேஸ் பண்ணுறப்ப அதோட ஆக்சுவல் சார்ஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இப்போ கிரெடிட் கார்டு கிடையவே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேஷனோ வந்து அர்ஜென்ட்டாக 20,000 கேஷ் கேட்குறாங்க.
உங்கள் கையில் சுத்தமாக கேஷே இல்லை, நீங்களே வந்து ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த டைமில் அவங்க கேட்குற அந்த 20,000 இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு ஃபினான்ஸில் போயிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் 3 வட்டி 4 வட்டின்னு சொல்லி அந்த 20,000 வாங்கி கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? 99% அந்த ஹெல்ப் வந்து நம்ம பண்ணவே மாட்டோம். எதனாலனா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பே பண்ண முடியலன்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரியான வரும். ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் பயப்படுற இந்த ரிஸ்க்கை விட 100 மடங்கு அதிக ரிஸ்க் வந்து கிரெடிட் கார்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேஷன்ஸ்க்கோ கடன் கொடுக்குறப்ப ஃபினான்ஸில் இருக்கிற ரிஸ்க்கை விட 100 மடங்கு அதிகமான ரிஸ்க் இதில் இருக்குது. நான் கொடுத்தது 10,000 rupees. ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ணி கிரெடிட் கார்டு பில்லை க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் எவ்வளவு பேர் 50,000 1 lakh 2 lakhன்னு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அதை கரெக்டான டைமில் பே பண்ண முடியாமல் போகிறப்ப கிரெடிட் கார்டு கொடுத்தவங்களோட சுச்சுவேஷன் அவங்க லைஃப்பையே ஒஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான மொத்த வாய்ப்பும் இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எமர்ஜென்சினா ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அப்படி சொல்லலை. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசு கேட்குறப்ப உங்களோட சேவிங்ஸ்லேருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்ன டைமில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட செகண்ட் பிளான் இருக்குது. இந்த பையன் கொடுக்கலனாலும் வேறு விதமாக என்னால் மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு பிளான் இருந்ததுன்னா தாராளமாக உங்களோட சேவிங்ஸ் இல்லை இன்னொரு கமிட்மெண்ட்டுக்காக வச்சுருந்த சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். செகண்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கடன் கேட்குறப்ப உங்கள் கையில் சுத்தமாக கேஷ் இல்லை, பட் கிரெடிட் கார்டு இல்லை வேறு ஃபினான்ஸ்லேருந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் அந்த டியூ டேட்டில் தர முடியாமல் போனால் அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா? அதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். முடியும் அப்படின்னா கொடுங்க, நோ இஷ்யூஸ். முடியாதுன்னு சின்ன ஒரு தயக்கம் இருந்தாலே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டபிள். கடன் வாங்குகிற எல்லாருமே ஏமாற்ற போகிறது இல்லை. பட் நம்ம கிரெடிட் கார்டு ஃபினான்ஸ்னு வெளியில் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப அந்த டியூ டேட்டில் யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களோட சூழ்நிலை சரியில்லாமல் போனாலோ இல்லை அவங்களால கரெக்டான டைமில் கொடுக்க முடியாமல் போனாலோ நம்மளோட சூழ்நிலை தலைகீழாக மாறிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிரெடிட் கார்டை வச்சு விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.